நம்முடைய வரலாறு அவங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி வந்தோம், எப்படி கட்சியில் இருக்கணும், எப்படி ஆட்சியாக இருக்கணும், எப்படி கட்சியில் இருக்கணும், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினருக்கு தெரியும். அது அவங்க பதவி கொடுக்குறாங்க, கொடுக்கறது அது அவங்களுடைய விருப்பம். அது போய் அது அவங்களுக்கு பக்கம் போகணும். நம்மளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த இருந்தாலும் எப்போனாலும் என்னை சந்திக்கலாம். எப்போ முன்ன காலமே எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணாலும் நான் எப்படி முன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்கணும் அதே மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கு எல்லாம் உதவி வேணுமோ உங்களுக்கு நாடலாம். நீங்கள் என்னை வளர்ந்தீங்கன்னா எங்கிட்ட எம்எல்ஏ பதவி ஒன்று இருக்குது. அதனால் அதுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். அரசாங்கத்தில் அதிகாரி கொஞ்சம் மதிப்பான். அதனால் அதுக்கு அந்த பதவியை பயன்படுத்தி உங்களுக்கு யாருக்கெல்லாம் நான் வந்து என்னுடைய பதவி உங்களுக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் நாடலாம். பழைய மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்பேன். எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருப்பேன். இந்த இயக்கத்துக்கு துணையாக இருப்பேன். நமக்கு பொறுத்தவரை நமக்கு பொதுச் செயலாளர் யார்? எடப்பாடியார். எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். ஆனால் எடப்பாடி நீங்கள் கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாம் போவோம். அவர் பின்னாடி தான் நிற்கிறோம். அவர் தான் பொதுச் செயலாளர் சொல்கிறோம். அவர் கூட தான் நிற்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய சில பிரச்சனையினால நெருப்பில் குதிக்கும் போது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இதுன்னு ஏன்னா நாங்கள்லாம் பாண்டிச்சேரியில் போய் இருந்தோம். இதெல்லாம் புரியும் உங்களுக்கு எல்லாம் மிகவும் நல்லா. அதெல்லாம் எப்படி ஆச்சு என்னன்னு தெரியும். நம்மெல்லாம் ஒரே கோரிக்கை கேட்ட கோரிக்கை வெளியேருந்து ஆதரவு கொடுத்துடலான்னு சொன்னோம். நான் எங்கேயும் பேசுகிறேன். என் பாட்டுக்கு மூலையில் உட்காந்துட்டேன். பேசுறதுக்கு முன்னணி தலைவர்கள் எல்லாமே முன்னணி தலைவர்கள் பேசுவாங்க. என்ன இவங்கெல்லாம் சொல்றாங்க, பூச்சா என்ன சொல்றாங்க காதல் வாங்க. என்ன நீங்க இவங்கெல்லாம் சொல்றாங்க, எது நியாயம் எது தப்புன்னு பின்னாடி லைன்ல தான் உட்காந்து நீங்க பார்த்துருக்கீங்க. பின்னாடி லைன்ல உட்காந்து எல்லாத்தையும் நான் வந்து மனசுல பதிவு வச்சு எப்படி பண்ணா சரியாகும் அப்படிதான் நான் முடிவெட்டேன். நான் எதாவது சண்டைகிட்டாலும் நம்ம தெரிவிக்கலாம். நம்ம என்னையும் செலவு போட்டுருக்கோம். இல்லை அந்த முடிவுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே போல. வெளியே இருந்து ஆதரவு அதுக்கு முக்கிய 10 அமைச்சர்கள் கொடுக்குறேன்றாங்க. அதனால நம்ம போய் சேர்ந்தா நமக்கு ஏதோ உள்ளாட்சி தேர்தல் நமக்கு ஒரு பேர் ஜெயிக்க வைக்கலாம். அடுத்து சட்டமன்றத்துக்கு அலைன்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் போய் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தா நம்ம 1 போய் இருக்கிறோம். கடந்த காலங்களை பார்க்கும்போது எல்லாம் நம்ம எடுக்கிற கட்சி எடுக்கிற ஒவ்வொரு போய் எம்எல்ஏ ஆகிட்டே இருக்கிறோம். அப்போ அமைதியாக இருப்பான். அப்போ அங்கே அமைதியாக 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 இங்கிருந்து நம்ம எடுக்கிறோம் பூரா போயிட்டு அதுக்கு என்னவோ தெரியல. நம்ம எந்த காலம் நம்ம எடுக்கிறது தப்பா இல்லை ரைட்டான்னு தெரியல. எடுத்தவங்க பூரா பேரும் போயிட்டு எல்லாமே போயிட்டு எம்எல்ஏவோ அமைச்சரும் எல்லா கட்சியுமே எல்லாம் போயிட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு அவன் நம்ம யாரெல்லாம் எடுக்கிறான் அவன் சேர்த்துறான். அவன் யாரையும் நீக்க மாட்டேங்கிறான். 10 கட்சியில அவன் சேர்த்து நினைக்கிறான். நம்ம நீக்கினே இருக்கும். இப்படிதான் சூழ்நிலை போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பாருங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய மாவட்டம் இவ்வளவு பேர் எடுத்திருக்கோம். இதுக்கு மேல எப்படி இருக்கு கட்சி? நம்ம எடுத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து சொந்த செலவு பண்ணி கட்சி வளர்த்தவங்க தான். எல்லாம் பெரிய ஜாம்பவங்க தான். எல்லாமே நான் சொன்னது நம்முடைய மாவட்டத்துடைய வரலாறு நான் சொன்னேன். இந்த மாவட்டம் எப்படி கஷ்டப்பட்டிருக்காரு ஆசிரியர் பங்கு சொன்னேன். நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு மொத்த பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய 26 மாவட்டத்தில் எடுத்திருக்காரு. 26 மாவட்டம். அதே போல மற்ற பதவிகள் தான் ரொம்ப பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. அப்போ எப்படி நம்ம கட்சி என்ன அவ்வளோ அவசரம்? என்ன அவசரம்? தண்ணியில விளக்கம் கேட்கணும். கேட்டிருக்காங்க, கேட்கல. தண்ணியில விளக்கம் கேட்டிருந்தா நம்ம அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு கொடுத்த தண்ணீர் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். எப்படி கொடுத்துருக்கிறேன்? இந்த பதவி வீணா போயிடும். 5 வருஷத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஜெயிச்சிருக்கோம். இந்த பதவினால 4 பேரும் பயனுள்ளதாக அமைக்கும். அப்படிதான் நம்ம என்ன இந்த பதவினால நான் என்ன பண்ண முடியும்ப்பா? நான் கையில் வச்சு என்ன பண்ண முடியும்? நான் போய் ஒரு மீட்டிங்கை கலந்து முடியுமா? ஒரு கூட்டத்தில் கலந்து முடியுமா? என்ன போங்க பதவியை வீட்டில் உட்காந்து கம்முன்னு அமைதியாக உட்காந்து போயிருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியாளர் சப்போர்ட்ல இருந்தா ஆளுங்கட்சியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தீய சக்தியாக திமுக. திமுக தான் தீய சக்தி. நம்ம அதோட போய் உறவு சேரலாமா? இதுக்கெல்லாம் எங்களை வந்து போயிட்டு அதை கலந்துக்காது ஒத்துக்குன்னு சொல்லாமா? நம்ம வந்து இந்த இயக்கத்தில் இப்படி உணர்வுபூர்வமா இருந்துட்டு போய் திமுக ஆதரவு நல்லா இருக்குமா? இதுதான் எங்களுடைய மனசை காயப்படுத்துறது. இதுதான் இந்த மாதிரிதான் மனசை காயப்பட்டிருக்கிறோம். நாங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அளவுக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் உணர்றோம்.
பார்க்கும்போது உங்களால் ரொம்ப வருத்தப்படுறோம். என்னைக்கு எல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம கொடுக்குற கட்சி முக்கியம். கட்சியோடு இணைந்து பணியாற்றுங்க, கட்சியோடு இணைந்து செயல்படுங்க. கட்சி தான் நம்ம கண்ணாத்தாவோட முன்னேற்ற கழகம் நம்முடைய கட்சி. ஆக இதெல்லாம் உணர்ந்து நம்ம பயணிக்கணும். நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம எல்லாம் ரொம்ப கடுமையாக நம்ம உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பு இல்லை. எப்படி உழைச்சிருக்கோம் போன தேர்தலுக்கு 5 வருஷம் நம்ம எத்தனை கூட்டங்கள், எத்தனை முயற்சிகள், எத்தனை பொதுக்கூட்டம் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனா எங்க போயிருக்கோம்? அதாவது அட்ரஸே இல்லாதவங்க நீங்க உள்ள நிற்கிறாங்க, யாரும் தெரியாத உள்ள நிற்கிறாங்க. ஆக இதெல்லாம் நீங்க புரிஞ்சுங்க. தொடர்ந்து கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமை அறிவித்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு முழு ஒத்துழைப்பு நீங்கள் அனைவரும் நல்க வேண்டும். நானும் மாவட்ட செயலாளர் பின் தொடர்கிறேன். மாவட்ட செயலாளருடைய வழிகாட்டுதலே இந்த மாவட்டத்திற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தோடு இந்த காலங்களில் அப்படி காலமாக அமையும் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, நான் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு, நீங்கள் குற்றம் சொன்னால் குற்றத்துக்கு தடை வழங்குகிறேன், இது சரி என்று சொன்னால் பாராட்டுகளுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். ஆக நீங்கள் எந்த மனசுல நீங்க என்ன வச்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம், நீங்க அப்படியே வச்சுங்க. ஆனா என்ன பொறுத்தவரை அதிமுக செஞ்சது தப்போ ரைட்டானது என் மனசுக்கு அது எப்படி தெரியும். அந்த நேரத்தில் ஏற்பட்ட சூழல் நான் அப்போ கூட இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு உங்கள்கிட்ட கத்திக்கலாம் கூட நினைச்சேன். ஆனா அவகாசம் கொடுக்கல, அங்க அவகாசம் கொடுக்கல, என்னை பிடிச்சி அங்கேயே நிறுத்திட்டாங்க. அங்க நேர காலம் இல்லை. இதோ இன்னைக்கு நாளைக்கு நேரம் அன்னைக்கு நெருங்கிடுச்சு, சட்டமன்றம் அறிவிச்சுட்டாங்க. அங்க சூழ்நிலை அப்படி இருந்தது. இல்லைன்னா நான் இதே மாதிரி கூட்டத்தை போட்டு உங்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டிருப்பேன். ஆக அதெல்லாம் தாண்டி நான் ஒரு முடிவு, இந்த மாதிரி ஒரு முடிவு முன்வாந்து எனக்கு சுயநல முடிவுல சுயநலத்துக்காக அல்ல, கட்சி தொண்டனுடைய ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அதை நீங்கள் உதவுங்கள். என்னை தொடர்ந்து கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு என்பதற்கு நீங்கள் எனக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்தீர்களோ அந்த மதிப்புக்கு நீங்கள் உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். நானும் உங்களிடத்தில் அதே மதிப்போடு உங்களோட பயணிப்பேன், உங்களோடு தான் இருப்பேன் என்ற உத்தரவாதத்தோடு இன்றைக்கு என்னுடைய அழைப்பை கேட்டு வருகின்றது சிறப்பித்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி செயல்படுவோம் விரும்புவோம் என்று சொல்லி வாய்ப்புகள் என்று விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். The Chennai Silks in Mega Summer Sale.